யார் அது? தமிழை கேவலமாக பேசுவது? கேளுங்கள். இது வெறும் மொழி அல்லது இது உயிர். இது இரத்தம். இது 1000 ஆண்டுகளின் தவம். என் தமிழ் மொழியை இழிவாக பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன் அறிவு உருவானதே இந்த மண்ணின் மொழி தந்த சிந்தனையால் அல்லவா? நான் முருகன். மலைகளில் பிறந்தவன். ஆனால் என் குரல் தமிழின் முழக்கமாகத்தான் ஒலிக்கிறது. தமிழ் இல்லை என்றால் உன் அடையாளம் என்ன? உன் வரலாறு என்ன? உன் பெருமை எங்கிருந்து வந்தது? வாள் கொண்டு நாடுகளை வென்றவர்கள் மறைந்தார்கள், ஆனால் சொல் கொண்டு உலகை வென்ற தமிழ் இன்றும் உயிரோடு இருக்கிறது. தமிழ் பழையதென்று சொல்கிறாயா? அப்படியானால் நினைவில் வை, பழையது என்பதால்தான் அது வலிமையானது. பழையது என்பதால்தான் அது அழியாதது. என் வேல் கோபத்துக்காக அல்ல. அது அவமதிப்பை வெட்டுவதற்காக. தமிழை இழிவுபடுத்தும் எண்ணத்தை அது துண்டு துண்டாக வெட்டும். தமிழ் பேச வெட்கப்படாதே. தமிழில் நிற்க பயப்படாதே. தமிழில் பெருமை கொள். ஏனெனில் தமிழை நேசிப்பவன் ஒருபோதும் தலைகுனிய மாட்டான். தமிழை இழிவுபடுத்துபவன் ஒரு நாளும் உயர மாட்டான். நான் மீண்டும் சொல்கிறேன், கேட்கச் சொல்கிறேன். தமிழ் என் மூச்சு. தமிழ் என் தைரியம். தமிழ் என் அடையாளம். அதை இழிவுபடுத்தினால் அது ஒருவனை அல்ல, ஒரு நாகரிகத்தை அவமதித்தது போல. வாழ்க தமிழ். தமிழை காப்போம். தமிழில் பெருமையுடன் நிற்போம். லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.